தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர்லேருந்து பாஸ்டர் டேனியல் ராஜ் ஆகிய நானும், பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும், பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. God is always love. வேத வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 8 God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட தேவனை பார்க்கிறோமா? அவர் நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். மல்கியா 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய காட்ஸ் நேச்சர் இஸ் லவ். அவருடைய குணாதிசயமே அன்பானது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய அன்பில் எந்த விதத்திலும் வேற்றுமை நிழல் கிடையாது, மாறுதல் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய அன்பு அன்கண்டிஷனலி. காட்ஸ் லவ் அஸ் அன்கண்டிஷனலி. பார்த்தீங்களா அது ஏன்னா ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 8 பார்க்கின்ற பொழுது, while we are still sinners, Christ died for us. நம்ம பாவிகளாக இருந்தது போக கூட இந்த பாவி கூட அவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மை அவர் நேசித்தார், அன்பு செலுத்தினார். ஹல்லேலூயா. நீ பாவியாக இருக்க, உன் மேலே அன்பு செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. பாவியாக இருந்த பொழுதே ரோமர் 5:8 சொல்லப்பட்டது போல தேவன் நம்ம மேலே அன்பு செலுத்தினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? ஹிஸ் லவ் இஸ் சாக்ரிஃபிஷியல். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறதுனாக்கா ஒரு தியாகமான அன்பாக இருக்கிறது என்று யோவான் 3வது அதிகாரம் வசனம் 16 John chapter 3 verse 16, for God so loved the world that he gave his only son. பாருங்க, அவரது உலகத்தை நேசித்தனாலே தன் சொந்த குமாரனையே இயேசுவை பூமி கொடுத்து நம்மளே அன்பு செலுத்தினார், பலி செலுத்த அன்பை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் his love never fails. தேவனுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது என்று சங்கீதம் 136வது அதிகாரம் வசனம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ் லவ் என்டூர்ஸ் ஃபார் எவர். அவருடைய தேவனுடைய அன்பு என்றென்றும் மாறாத ஒரு அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 38 முதல் 39 பார்க்கலாம். Romans chapter 8 verse 38 to 39, nothing will separate us from the love of God. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பது ஏது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சவால் விட்டு சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே because God love always as we must so love others. அதனால் தேவன் எப்பொழுது நம்ம அன்பாக இருப்பதனாலே நாமும் அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் மற்றவர்களை நாம் நேசிப்போம். நம்மை காயப்படுத்தினவர்களை மன்னித்து அவர்கள் நேசித்து இன்னும் அதிகமாய் அவர்களுக்கு நம்ம அன்பு செலுத்துவோம். அதைத்தான் என்ன சொன்னாங்க, மதர் தெரசா சொன்னாங்க, என்னை காயப்படுத்தியவர்களை நான் இன்னும் எவ்வளவாக அவளை அன்பு செலுத்த முடியுமோ, என்னை நேசித்தவர்களை, என்னை தூசணம் பண்ணவர்களை நான் ஏற்கனவே செலுத்தின அன்பை காட்டில் இன்னும் அவர்களுக்கு அதிகமாய் நான் அன்பு செலுத்துவேன் என்று சொன்னாங்க. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இப்பொழுது பரிசுத்த ஆவியான ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, உம்மை பிரதிபலிப்பதற்கு, உம்மை போல் நான் மாற வேண்டும் என்றால் நீர் எப்படியாக என்னை நேசித்தீரோ அதே போல நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று கேளுங்க. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால God is always love. தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அன்பை மற்றவர்களுக்கு நம்ம காண்பிப்போம்.